أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அப்துல் மலிக் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் பற்றிய முக்கிய தகவல்களை ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்துல் மலிக் ஆற்றிய சேவைகளை பற்றியும் அவருடைய இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கலீஃபா அப்துல் மலிக்கின் பல்வேறு சிறப்புகள் ஒன்று, அவரது ஆட்சியின் போதுதான் முதலாக தங்களுக்கான நாணயங்களை அறிமுகப்படுத்தினார் அப்துல் மலிக். அதுவரை சிரியாவிலும் அரேபியாவிலும் எகிப்திலும் ரோமானிய நாணயங்கள் தான் புழக்கத்தில் இருந்து வந்தன. ஈராக்கிய நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. அரேபியாவில் ஆரம்பத்தில் ஒரு வலுவான அரசாங்கம் இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு என்று நாணய முறை எதுவும் இல்லாமல் இருந்தது. அனைத்து நாடுகளிலும் பழங்காலம் முதல் ரோமானிய செலாவணிதான் புழக்கத்தில் இருந்து வந்தது. இஸ்லாமிய அரசு பறந்து விரிந்து பரவிய போதும் கூட அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய நாணயங்களை அறிமுகப்படுத்த யாரும் முன்வரவில்லை. அப்துல் மலிக் தற்செயலாக சில கடிதங்களை ரோமானிய மன்னருக்கு எழுத நேர்கிறது. இஸ்லாமிய நெறிகளின்படி அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது அவருடைய தூதராவார் என்னும் வாசகங்களை அவர் கடிதங்களின் தொடக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ரோமானிய மன்னர் எழுதிய பதிலில், உங்கள் கடிதங்களின் மேற்பகுதியில் அல்லாஹ்வையும் இறை தூதரையும் குறித்த அந்த சொற்களை நீங்கள் இனிமேல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதை விரும்பவில்லை. நீங்கள் இதற்கு மறுப்பீர்கள் என்றால் உங்கள் இறை தூதரின் பெயரை இழிவுபடுத்தும் வகையில் எங்கள் நாணயங்களில் பொறித்து நாங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று அந்த ரோமானிய மன்னர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ இந்த கடிதத்தை படித்த அப்துல் மலிக்கிற்கு மிகவும் கவலை உண்டாகுது. தன்னுடைய மருமகனான காலித் பின் யசீதிடம் ஆலோசனை கேட்கிறார் அப்துல் மலிக். அதற்கு அவர், ரோமானிய செலாவணி பயன்பாட்டை கைவிட்டு விட்டு உங்களுடைய சொந்த நாணயங்களை அச்சிட்டு பயன்படுத்துங்கள் என்று காலித் ஆலோசனை கூறுகிறார். அதன்படி அப்துல் மலிக் ஒரு பிரமாண்டமான நாணய உற்பத்தி சாலை ஒன்றை உருவாக்கி 14 கேரட் திர்ஹம்களை முதலாவதாக அச்சடித்தார். அந்த நாணயங்களின் ஒரு பக்கத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று பொறித்தவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். பிறகு அரபு நாணயங்கள் மட்டுமே வரியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. இவ்வாறாக அரபு திர்ஹமும் தினாரும் அச்சிடப்பட்டு அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் பயன்பாட்டிற்கு வந்தன. கூஃபா பஸ்ரா ஆளுநராக பொறுப்பேற்ற ஹஜ்ஜாஜிக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் இருந்தது. ஹஜ்ஜாஜின் கீழ் ஒரு பெரிய அளவிலான சிரியா படை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு என்று தனியாக ஒரு தங்கும் இடம் அமைப்பதற்கு ஹஜ்ஜாஜ் முடிவு செய்கிறார். பிறகு அதற்கான இடத்தை தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறார் ஹஜ்ஜாஜ். அப்போது ஒரு இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு யூத துறவியை ஹஜ்ஜாஜின் ஆட்கள் சந்திக்கிறார்கள். எதற்காக இந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த துறவி, இங்கே ஒரு இறையெல்லாம் அமைக்கப் போகிறோம், இது பற்றி எங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். இந்த தகவல் அப்துல் மலிக்கிற்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்போ அப்துல் மலிக்கின் உத்தரவின்படி அந்த இடத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார் ஹஜ்ஜாஜ். சுற்றிலும் படை வீரர்களின் தலைமை இடம் ஒன்றையும் நிறுவினார். இதுவே பின்பு அந்த இடம் விரிவாக்கம் செய்யப்பட்டு வாசிட் நகரமாக மாறியது. இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 83ஆம் ஆண்டில் நடந்தது. பிற்காலத்தில் அந்த நகரம் ஒரு சிறந்த கப்பல் கட்டும் மையமாகவும் வணிக மையமாகவும் மாறியது. இந்த நகரின் அருகில் டைக்ரஸ் நதி அமைந்திருந்தது.
காலப்போக்கில் டைக்ரஸ் நதியின் நீரோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் அந்த நகரம் 15ஆம் நூற்றாண்டில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. ஜெருசலத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்கள் உள்ள பகுதியில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியின் பொழுது ஒரு சிறிய பிரார்த்தனை கூடம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதிதான் பைத்துல் முகத்திஸ் இருந்த இடமாக இருக்கலாம் என கருதி அந்த பிரார்த்தனை கூடம் அருகில் கிபி 691ஆம் ஆண்டில் பாறை குவிமாடம், அதாவது டோம் ஆஃப் ராக் என்ற ஒரு நினைவு சின்னத்தை கட்டினார் அப்துல் மலிக். அதன் பிறகு வலீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் கிபி 709ஆம் ஆண்டில் அந்த நினைவு சின்னத்தின் அருகில் மஸ்ஜிதே அக்ஸா என்ற ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. கிபி 746ஆம் ஆண்டில் நிகழ்ந்த ஒரு பூகம்பத்தில் இவைகள் அழிந்து விட்டன. அதன் பிறகு அப்பாசிய கிலாபத்தின் ஆட்சி காலத்தில் கிபி 758ஆம் ஆண்டில் கலிஃபா அல் மன்சூரால் மீண்டும் அவைகள் கட்டப்பட்டன. இந்த பாறை குவி மாடமும் மஸ்ஜிதே அக்ஸா உள்ளடக்கிய பகுதிதான் இன்று பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்துல் மலிக் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அரபு மொழியை நிர்வாக மொழியாக பிரகடனம் செய்தார். இதற்கு முன்னர் அந்தந்த பிரதேச மொழிகளிலேயே நிர்வாக விஷயங்கள் எழுதப்பட்டு வந்தன. இப்ப அரபு மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டதால பிற இன மக்களும் இந்த மொழியை கற்பதற்கும் ஏனைய நாடுகளில் அரபு மொழி பரவுவதற்கும் வழி ஏற்பட்டது. ஏற்கனவே மக்களிடம் பெற்ற வாக்குறுதியின்படி அப்துல் மலிக்கிற்கு பிறகு அவரது சகோதரரான அப்துல் அஜீஸ் கலிஃபாவாக வர வேண்டும். ஆனால் அப்துல் அஜீஸ் வாரிசாக வருவதற்கு விரும்பாமல் தன்னுடைய வாரிசுகளை பதவியில் அமர்த்துவது என்று முடிவு செய்கிறார் அப்துல் மலிக். அதற்கான மறைமுக ஏற்பாடுகளையும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் எகிப்தின் ஆளுநராக இருக்கும் அப்துல் மலிக்கின் சகோதரனான அந்த அப்துல் அஜீஸ் ஹிஜ்ரி 85ஆம் ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் மாதம் நடைபெற்ற ஒரு போரில் மரணமடைகிறார். அப்துல் அஜீஸின் இந்த மரண செய்தியை தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட அப்துல் மலிக் ஹிஜ்ரி 86ஆம் ஆண்டு ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அன்று தன்னுடைய மகன்களான வலீத், சுலைமான் ஆகிய இருவருக்கும் வாக்குறுதி பெறும்படி அனைத்து ஆளுநர்களுக்கும் உத்தரவிடுகிறார் அப்துல் மலிக். அதன்படி அவர் இருவருக்காகவும் மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வாக்குறுதி பெறப்பட்டது. தன் வாரிசுகளுக்கு வாக்குறுதி பெற்ற அப்துல் மலிக் அதன் பிறகு ஒரு மாதம் கூட உயிர் வாழவில்லை. ஹிஜ்ரி 86 ஷவ்வால் மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று நோய்வாய்ப்பட்ட நிலையில் மரணமடைகிறார் அப்துல் மலிக். அப்துல் மலிக்கின் மரண வேதனையின் போது அருகில் நின்றிருந்த அவருடைய மகன் வலீத் அழத் தொடங்குகிறார். அதற்கு அப்துல் மலிக், பெண்களைப் போல ஏன் எந்த பயனும் இல்லாமல் அழுகிறாய்? எனது இறப்பிற்கு பிறகு நீ தயாராகிவிடு. துணிச்சலுடன் வாளை கையில் ஏந்திக்கொள். உனக்கு எதிராக உயரும் தலைகளை துண்டித்து விடு. அமைதியாக இருப்பவனை எதுவும் செய்யாது. ஏனென்றால் அவன் நோயுற்ற நிலையில் அவன் மடிய வேண்டியவன் என்று தன் மகனுக்கு அறிவுரை கூறுகிறார் அப்துல் மலிக். அப்துல் மலிக் ஆட்சி செய்த மொத்த கால அளவு 20 ஆண்டுகள் 6 மாதங்கள் என்று இருந்தாலும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் மரணத்திற்கு பிறகுதான் அவர் முழு இஸ்லாமிய உலகிற்கும் கலிஃபாவாக 13 ஆண்டுகள் 3 மாதங்கள் 23 நாட்கள் ஆட்சி புரிந்தார். உமைய ஆட்சியாளர்களில் அப்துல் மலிக்குடைய 13 ஆண்டுகால சாதனைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அவர் மிகவும் புகழ்பெற்ற மாபெரும் ஆற்றல் வாய்ந்த கலிஃபாக்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். உமையா கிலாபத்தின் 4வது ஆட்சியாளரான மர்வான் பின் ஹக்கம் அவர்களின் மரணத்திற்கு பின் ஆட்சிக்கு வந்த அவரது வாரிசுகளை மர்வானியர்கள் என்றும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை நிறுவியதால் அவர்களுடைய ஆட்சியை மர்வானியர் ஆட்சி என்றும், அதுபோல 3வது ஆட்சியாளரான முஆவியா பின் யசீத் வரை ஆட்சி புரிந்தவர்களே சுஃபியானியர்கள் என்றும், அதாவது அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அவர்களின் வழித்தோன்றர்கள் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆட்சியாளராக பொறுப்பேற்ற வலீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் நடந்த
சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.